ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 31:24 சாம்ஸ் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே என்று சங்கீதக்காரன் நம்மை பார்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மனிதர்கள் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் திடமனதாயிருங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் திடமனதாக இருக்க வேண்டும். Dear children of God, the word of God says, those who have hope on the Lord, those who have expectation from the Lord, those who are waiting for the Lord, you need to be strong. You should not have any dilemma in your life. You should not leave your mind going here and there for even small things. Be strong in the Lord. God is a God who is able to fulfill his promise in your life. You might have been waiting for the blessing of God to come in your life, but it takes too long before you take the next step. Wait on the Lord. Ask him, what is God's plan in your life? Ask him whether he wants you to take the next step in a different direction. Don't do anything without asking God. That is the word of God says, be strong. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் காத்திருந்து உங்களுக்கு கிடைக்காமல் போகிற சூழ்நிலை என்று நீங்கள் நினைக்கலாம். அடுத்த படி எடுத்து வைக்கும் என்பதாக கர்த்தரிடத்துல, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய இருதயம் திடமனதாக இருக்கட்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் திடமனதா இருப்பீர்களானால் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். When you take courage, God is going to establish you. When you be strong in the Lord, God is going to strengthen you. God is going to give you the courage so that you will not be disappointed. God is the one who promised you. You have been waiting for the Lord. He has been doing good things in your life. Believe him. Trust in him. That is the word today. He will establish you. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் வேலையில பிரச்சனையோடு இருக்கலாம். பிசினஸ்ல ஏதோ ஏமாற்றம் போல காணப்படலாம். சுவினத்தின் மத்தியில நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். Whatever it may be. It may be a sickness. It may be a job issue. It may be a business problem. Don't be worried. God is going to establish you. God is giving you hope. Believe in him. We will pray for you. எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளை பார்த்து திடமனதாயிருங்கள் என்று சொல்கிற உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தங்களுடைய மனதை அலைய விட்டு அங்குமிங்கும் அலைமோதுகிற ஒரு பழக்கம் இல்லாமல் கர்த்தரை நம்பி நான் திடனாய் இருப்பேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் தைரியமாய் இருக்க கிருபையை தாரும். அவருடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தும், அவர்களை உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.